அவங்க ப்ரைவேட்டாக நம்ம சார் போட்டு கட்டினது பாலாண்ணனுக்கு தான் சார் இதில் G30 போட்டு கட்டினார் 4 ஃப்ரேமில். அப்போ போட்டு கட்டும்போது பாலாண்ணன் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிறான்னு அவர் இரா சரவணன் இயக்குனர் அவங்களாம் பார்த்தாங்க சார். 2 பேரும் தான் பார்த்தாங்க. அதுவரை நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு சார். எங்களை எல்லாத்தையும் ஆஃபீஸ் கூட்டு போயிட்டார் சார். அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகேடா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் கிளைமேக்ஸில் அந்த திடீர்னு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. செகண்ட் ஹாஃபில் ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா ஒரு எமோஷனலாக ஒரு கிளைமேக்ஸு அப்படின்னோடனே அவர் கூட்டு போய் பாராட்டினார். அது சாருக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துச்சு சார். பார்த்துட்டு நாங்கள் அது என்னடானா இப்போ ஒரு இயக்குனராக நான் வந்து குட்டிப்புலி ஒரிஜினல் குட்டிப்புலி எடுத்திருக்கேனா அது இல்லை சார். ஆனால் சினிமாவுக்கு என்னை அடையாளப்படுத்தி விட்டுருச்சு சார். ஷேர் வந்து பெரிய ஷேர்னால, சாருடிக்கு பெரிய ஷேர். அதனால என்னடானா அது டேபிள்லேயே பெரிய இது சார். ஏன்னா படம் வந்து சன் டிவி வாங்கிட்டாங்க சார். சன் டிவிலேருந்து ரெட் ஜெயின்ட் வாங்கினாங்க. ரெட் ஜெயின்லேருந்து தேட்ரிக்கல் போச்சு. ஸோ டேபிள்லேயே 3 லாபம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தேட்ரிக்கல் பெருசாக போச்சு சார். அதனால அது ஒரு பெரிய பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்து கொம்பன் சார். குட்டிப்புலி முடிஞ்ச உடனே ரெண்டாவது வந்து தண்டை சொல்மிக்க மந்திரம்னு ஒரு படம் தான் சார் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். குட்டிப்புலி பண்ணிட்டோம். அடுத்து வந்து சிட்டி பேக்கில் ஒரு படம் பண்ணோம்னா தான் சார் ஆசை. அது சிட்டி சப்ஜெக்டா? அது ஆமாம், சிட்டினா அது வந்து ஒரு ரூரல் வந்து சிட்டிக்கு கன்வெர்ட் ஆகும் சார். ஸ்கிரிப்ட் ஒரு எபிசோடு ஏரியா முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் இங்கே நடக்கும் சார். அது ஒரு நல்ல கண்டென்ட் சார். ஒரு நல்ல கண்டென்ட். அந்த கண்டென்ட்னு கையில் இருக்குது. ஆனால் இப்போ ஒரே நேட்டிவிட்டினால அது தட்டி விட்டுட்டே இருக்காங்க சார். அந்த கண்டென்ட்டாக நல்லா எமோஷனலான கண்டென்ட் சார். அந்த கண்டென்ட் அப்போ வந்து அதை வந்து போய் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணுறேன். அப்போ வந்து மைக்கேல் ராய்பன் சார் இருக்கார்ல சார், அவர் தான் சார் குட்டிப்புலி பண்ணும்போது அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஆமாம் சார். அப்போ அவருக்காண்டி இந்த படம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறப்போ சரியா இல்லை. அப்போ ஞானவேல் சார் கேட்டுக்கிட்டே இருக்காரு. குட்டிப்புலி பார்த்துட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு கார்த்தி சாருக்கு இப்படி ஒரு பண்ணுங்க, இல்லை சூர்யா சாருக்கு ஒன்று பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இங்கிட்டு வந்து நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், சரியாக உட்காரலை. சரி, அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டேன் நான், சார் நீங்கள் உட்கார மாட்டேங்குது, ஞானவேல் சார் வேறு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ நான் ஞானவேல் சாருக்கு பண்ணுறேன், நீங்கள் வேணால் அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா சார்னு. அவர் சரி ஓகே அப்படின்ட்டாரு. சார் அப்புறம் ஞானவேல் சார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு கொம்பன் கொடுத்தேன் சார்.